மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ். மல்லி 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 மல்லி. பேசாம இனிமே வெண்பாவை கூப்பிடுறதுக்கு நாமளே போயிட வேண்டியதான். உயிரை கையில பிடிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு. நல்ல வேளையா மதியம் சாப்பிட்டுட்டு தூங்குனவ இன்னும் தூங்கிட்டே இருக்கா. அவ தூங்கி முழிக்கிறதுக்குள்ள மல்லி வந்துடணும். என்ன ஏதோ பேப்பரை கட் பண்ணிட்டு இருக்கா? ஐயோ, ஐயோ சிரிக்கிறாளே. இது பைத்தியக்கார சிரிப்பா வன்ம சிரிப்பானெல்லாம் ஒண்ணும் விளங்கலையே. எப்பா முருகா, ஆண்டவா, என்னை ஏன் எப்படி சோதிக்கிற? என்ன பாக்குற? நான் உனக்கு பேப்பரை சமைச்சு தரேன், மிச்சம் வைக்காம சாப்பிடணும். என்ன பேப்பரை வச்சு சமைச்சா? பச்சையா சாப்பிட்டா நல்லதுதான். வந்து எடுத்துக்கோ, வா வா, வந்து எடுத்துக்கோ வா. ஐயோ, இவ புத்தி சரியில்லையா இல்ல நடிக்கிறாளான்னு கண்டுபிடிக்க நல்ல சந்தர்ப்பம். நாம வலிப்பு வந்த மாதிரி நடிப்போம். எனக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி என்னை காப்பாத்த ட்ரை பண்ணான்னா நிச்சயம் அவ மனநலம் பாதிக்கப்பட்டவ இல்ல. அவ நடவடிக்கை ரெக்கார்ட் பண்ணி அவ வேஷத்தை இன்னைக்கு கலைச்சிட வேண்டியதான். வேட்டியாச்சே. ஏய் மனோகரனா, என்னாச்சு? ஏய், என்ன இப்படி படுத்து டான்ஸ் ஆடுற? நல்லா இருக்கு, சூப்பர் சூப்பர். இப்படி ஆடாத. புஸ் 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 புஸ். ஐயோ, உனக்கு சாமி வந்துச்சா? சாமி சாமி சாமி. ஐயோ, இந்த அண்ணன் ரொம்ப கத்துறாரே, யாராவது காப்பாத்துங்க காப்பாத்துங்க. ஐயோ ஐயோ, காப்பாத்துங்க. இவ ஏதாவது பண்ணுவா, மாட்டி விடலான்னு பார்த்தா எதுவுமே தெரியாத மாதிரி வெளியே ஓடுறா. என்ன பண்ணி வைக்க போறான்னு தெரியலையே. சும்மா இருந்த சங்க நாம தான் ஊதி கெடுத்துட்டோமா? ஏய் மனோகரனா, ஏய் பயப்படாத பயப்படாத. நான் வெளிய போய் பக்கத்து அக்கா கிட்ட கேட்டேன், இப்படி டான்ஸ் ஆனா அந்த அக்கா இரும்புல இரும்பு எடுத்து கையில வச்சா சரியாயிடும்னு சொன்னாங்க. நீ பயப்படாத, கொஞ்சம் பொறுத்துக்கோ, நான் போய் இரும்பு எடுத்துட்டு வரேன். கொஞ்சம் இரு, கொஞ்சம் இரு, வரேன், இப்ப வரேன் இப்ப வரேன். ஆஹா, என்னத்தை எடுத்துட்டு வந்து கொடுத்து தேர இழுத்து தெருவில் விட போறான்னு தெரியலையே. ஐயோ, ஏய் அண்ணா, இந்த புடி 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 புடி, இப்படி புடி, இப்படி புடிச்சுக்கோ. இந்த புடி புடி அண்ணா, புடி, இந்த கத்திய புடி, இப்படி புடிச்சுக்கோ. புடி புடி புடி, நல்லா நல்லா புடி, நல்லா புடி. கைய விட்டாத மனோகரனா, நல்லா கத்திய புடிச்சுக்கோ. சரியாயிடும், சரியாயிடும், உனக்கு சரியாயிடும். அந்த அக்கா சொன்னாங்க, பயப்படாத. புடிச்சுக்கோ, புடி புடி, நல்லா புடி. ஐயோ, ரத்தம் ரத்தம், என்ன பண்றது? ஐயோ, ரத்தம் ரத்தம், விடு. ஐயோ, ரத்தம், என்ன பண்றது? ஐயோ, கத்தி கிழிச்சிருச்சே. எரியுது எரியுது. விட்டோ ஆளையே காலி பண்ணிடுவா போல இருக்கே. நாம போடுற பிளான் எல்லாம் பூமராங் மாதிரி நம்மளே வந்து காலி பண்ணிடுதே. இவ கொஞ்சம் நட்டா மொத்தமா நட்டான்னு தெரியலையே. கண்டுபிடிக்கிறதுக்குள்ள
நம்ம மொத்த நட்டையும் கழட்டிடுவா போல இருக்கே. ஓ, கேவலம் 10 பைசாக்கு யூஸ் இல்லாம இப்படி தரையில ரத்தம் சிந்திருக்கேடா. ஃபூல். ஓ, ஓ, ஐயோ, பஞ்சரான கைய டிங்சர் வச்சு கட்டுவோம். எரியுதே. ஐயோ, சரி சரி, உள்ள போய் வைத்தியம் பண்ண வேண்டியதுதான். மல்லியம்மா, என்னாச்சு? நம்ம ஃப்ரீயா இருக்க மாதிரி இல்லைல்ல? ஏன் ஏன் அப்படி சொல்ற? நம்ம வீட்ல உனக்கு என்ன ப்ராப்ளம்? யாராச்சும் ஏதாவது சொன்னாங்களா என்ன? அதெல்லாம் இல்லம்மா, புது அம்மா இருக்காங்கல்ல. புது அம்மாவா? அவங்கள அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. உங்க புதுசா தானே வந்திருக்காங்க, உங்களை அம்மான்னு டாடா சொல்றாரு. அப்ப புது அம்மான்னு தானே சொல்ல முடியும். ம்ஹும். நீ அவங்கள அம்மான்னு சொல்லிதான் கூப்பிடணும். ஆனா எனக்கு அப்படி கூப்பிட தோணலையே. அவங்க பாவம், அவங்களுக்கு மைண்ட் சரியில்லை. ஆனா சீக்கிரம் சரியாயிடும் வெண்பா. அது வரைக்கும் நாம தான் அவங்கள கவனிச்சுக்கணும். நாம எவ்வளவு நல்லா கவனிச்சுக்கிறோமோ அவ்வளவு சீக்கிரமா அவங்க குணமாயிடுவாங்க. நீங்க தான் அவங்கள கவனிச்சுக்கிறீங்க. ஆமா, அவங்களுக்கு அப்பா அம்மாலாம் இல்லையா? அவங்கள பார்க்க பாவமா தான் இருக்கு. ஆனா அவங்க இங்க இருக்கிறது எனக்கு பிடிக்கல. இங்க பாரு வெண்பா, அப்படியெல்லாம் பேசக்கூடாது, யோசிக்கவே கூடாது. அவங்க தான் உனக்கு அம்மா வெண்பா. மல்லிமா உன்னை பாத்துக்கிறதுக்காக தான் வந்தேன். ஆனா அவங்க தான் உன்னை குட்டி குழந்தையா 10 மாசம் வயித்துல சுமந்து இந்த உலகத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. உனக்காக வலிய சுமந்தவங்க அவங்கதான். அவங்கள தான் நீ அம்மான்னு கூப்பிடணும் வெண்பா. சாரி மல்லியம்மா, எனக்கு அப்படி கூப்பிட வரல. வெண்பா, எங்க போற? வெண்பா, ஏய் வெண்பா, எங்க போற? வெண்பா, எங்க? என்னாச்சு மல்லி? வெண்பா எதுவுமே பேசாம அவசரமா வெளியில போற? இல்ல, ரேணுகா அக்காவை பத்தி வெண்பா கிட்ட பேசுங்க. என்ன பேச சொல்ற? ஏங்க, அவங்க தான் அவளை பெத்த அம்மான்னு அவளுக்கு இன்னும் புரியவே இல்லை போல. அது எப்படி புரியாம இருக்கும்? ரேணுகா தான் உன் அம்மான்னு சொல்லி இருக்கோம். ரேணுகாவோட போட்டோவையும் அவ பாத்திருக்கா. இதுக்கு மேல என்ன சொல்லணும்னு அவ எதிர்பார்க்கற? எனக்கு புரியல. அக்காவை அவ புது அம்மான்னு சொல்றா. அவ்வளவுதானே? இதுக்கு எதுக்கு நீ இவ்ளோ சீரியஸ் ஆகுற? இல்ல வெண்பா, அவங்க தான் பழைய அம்மா. இடையில அவங்க காணாம போனதால மல்லி அம்மா அம்மா ஆயிட்டாங்கன்னு சொல்ல வேண்டியதானே? இங்க பாருங்க, காணாம போன பென்சில் பாக்ஸ் திரும்ப கிடைச்ச மாதிரி இத கண்ணுல காமிச்சு புரிய வைக்க முடியாது. இது ஒரு உறவுங்க, பழகி அனுபவிச்சு கொஞ்சம் கொஞ்சமா தான் புரியும். அதான் தெரியுதுல, அப்புறம் ஏன் அவசரப்படுற? அப்படி இல்லங்க, அவளுக்கு அவங்க மேல ஒரு வெறுப்பு வருது. அத வளர விடக்கூடாது. அது அப்புறம் அவ மனசுல இருந்து அழிக்கவே முடியாம போயிடும். நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியலையா? ஏன் அப்படி பாக்குறீங்க? இல்ல மல்லி, இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல உன் இடத்துல இருக்கிறவங்க என்ன செய்வாங்களோ, என்ன எதிர்பார்க்கறாங்களோ அத நீ பண்ணல. உண்மையை சொல்லணும்னா, வெண்பாக்கு ரேணுகா மேல இருக்கிற வெறுப்பு வளர்ந்தா நல்லதுதான்னு உன்னோட இடத்துல இருக்கிறவங்க நினைக்க முடியும். ஆனா நீ அப்படி நினைக்கவே இல்லை மல்லி. இல்ல, இதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஏன்னா அதுதான் என் மல்லியோட இயல்பு. இங்க பாருங்க, அவகிட்ட அடிக்கடி கொஞ்சம் கொஞ்சமா புரிய வைக்க ட்ரை பண்ணுங்க ப்ளீஸ். சரி, அதையும் பண்ணிடுவோம். ம்? எப்படி ரேணுகா அவளோட அம்மாங்கிறது இல்லாம போகுதோ அதே மாதிரி மல்லியும் அவ வாழ்க்கையில என்னைக்குமே இருப்பா. அவ என்ன கேட்டா தெரியுமா? புது அம்மா எப்ப அவங்க வீட்டுக்கு போவாங்கன்னு கேக்குறா. கதிரேசன் கிட்ட நீங்க பேசுங்க. சரி மல்லி, நம்ம தான் ஆல்ரெடி பேசிக்கிட்டோமே. அதான் என்னோட முடிவு. ரேணுகாவை நம்ம கிட்ட வச்சு மறைக்கிறது என்னோட நோக்கம் இல்ல. கதிரேசன் கிட்ட அவரோட மகளை கொண்டு போய் நிறுத்த தான் போறேன். நாளைக்கே நான் போறேன். மத்தத அவரு முடிவு பண்ணிக்கிட்டோம். முதல்ல சித்தரை பார்க்க நம்ம போகணும். அது ஞாபகம் இருக்குல்ல? ஆமா, அந்த கதிரேசன் வெளியூர் போயிருக்காருன்னு கேள்விப்பட்டேன். அவரு வந்துட்டாரான்னு தெரியல. எப்படியும் நாளைக்கு இத பத்தி அவர்கிட்ட பேசிடணும். சரியா? ரெஸ்ட் எடு.
மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா த சென்னை சில்க்ஸ். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா த சென்னை சில்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.